கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை ஒரு புதிய மன்னாவோடு இந்த அதிகாலை வேளையிலே சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 2ஆம் தேதி ஜூன் மாதம் திங்கள் கிழமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். புதிய மாதத்திலும் 2வது நாளிலும் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். வெளிப்படுதல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் வசனத்தை நீ கைக்கொண்டபடியால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு இந்த ஜூன் மாதத்தில் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். தேவன் எதை பார்க்கிறார்? அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்களை நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி இன்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் வல்லமுள்ள வசனம், மகத்துவம் உள்ள வசனம், அதாவது அற்புதங்களை செய்கிற வசனமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அப்படியா இருக்கிற அந்த வசனத்தை நாங்கள் எப்பொழுது இந்த நாட்களில் கைக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது தேவன் நமக்கு ஒரு திறந்த வாசலை நமக்கு முன்பாக இந்த நாட்களை வைக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் அங்கே இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் நாங்கள் செய்து முடிக்கலாம் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். வார்த்தையினால் வானங்களை விரித்தார். வார்த்தையினால் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். வானம் உண்டாக கடவது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக மரம், செடிகள், கொடிகள், இப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே உருவாக்கினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களிலே அவருடைய வசனத்தை நாங்கள் கைக்கொள்ளுகிறபடியினால் நமக்காக ஒரு திறந்த வாசலை நமக்கு முன்பாக இந்த நாட்களிலே வைத்திருக்கிறார். அந்த வாசல் எப்படிப்பட்ட வாசல் என்றால், ஒருவரும் இந்த நாட்களில் அந்த வாசலை பூட்ட முடியாது. ஏனென்றால் அந்த வாசலை திறந்து கொடுக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை இந்த நாட்களில் வார்த்தையினாலே அந்த வார்த்தையை நாங்கள் கைக்கொண்டு நடக்கிற வேளையிலே நமக்காக அந்த வாசல்களை பூட்டக்கூடாதபடி, எந்த சத்ருவும் பூட்டக்கூடாதபடி திறந்த வாசலை இந்த நாட்களில் நமக்கு தர தேவன் வாஞ்சியாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே பலனாக இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையிலே விசுவாசமாக இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை எப்படியாக அந்த நாட்களில் நாங்கள் கைக்கொள்ளுகிறோம் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தினூடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கொஞ்ச பலத்தினூடாக அந்த வார்த்தை இந்த நாட்களிலே தேவனுடைய பார்வையிலே ஒரு ஊழியத்தின் திறந்த வாசலை நமக்கு கொடுக்கிறதை அங்கே காண்கிறோம். அப்படியானால் அன்பு உள்ளங்களே, அவருடைய வார்த்தையிலே பலப்படுங்கள், வார்த்தையினாலே நடவுங்கள், வார்த்தையினாலே செயல்படுங்கள், வார்த்தையை தியானியுங்கள். அந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தையாக இருக்கிறபடினால் அந்த வார்த்தையை நாங்கள் இந்த நாட்களிலே கைக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலே விரும்புகிறார். அப்படியாக கைக்கொள்ளுகிற வேளையிலே தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி தருகிறது மட்டுமல்ல, அந்த வாசல் ஊடாக அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுகொள்ளும்படியாக தேவன் நம் மூலமாய் ஒரு பெரியொரு அறுவடையை செய்யும்படியாக இந்த கடைசி காலத்திலே காத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே வார்த்தையை கைக்கொண்டு அதன்படி நடக்கிற வேளையிலே தேவன் இந்த வார்த்தையை கேட்கிற உனக்காக இந்த வேளையிலே ஒரு திறந்த வாசலை தேவன் கட்டிட வல்லவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், வார்த்தையில் நிலைத்திருங்கள்,
கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக என்று என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.